ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சிட்டுக்குருவி. கார்த்தியும் தேவையான நடிச்ச ஒரு சாங் ஞாபகம் வருது. சிட்டு பறக்குது குத்தாலத்தில், வட்டம் அடிக்குது மத்தாலத்தில், ராசாத்தி யாருமில்லா ஒரு வட்டாரத்தில், நீனு நானும் சேர்ந்த குட்டாரத்தில், காதல் தீ. சரி, எங்கெங்க போறோம், நம்ம கண்டென்ட் வருவோம். காக்காவுக்கு அடுத்தபடியா மனிதன் கூட நெருங்கி பழகிறது சிட்டுக்குருவி. வெயிட் பார்த்துட்டீங்கன்னா 27 கிராம்ல இருந்து 39 கிராம் வரை இருக்கும். இது பெருசா மரத்தெல்லாம் கூட கட்டாது. உணவு எங்க கிடைக்குதோ அங்கேயே தன்னோட வீடை அமைச்சுக்கிட்டு அங்கேயே வாழும். மிக சுறுசுறுப்பா இருக்கும். புழு பூச்சி, பூவோட முட்டு, அதிகமான தானியங்களை சாப்பிடும். 3லேருந்து 5 முட்டை வரையும். குஞ்சுகள் 20 நாள்ல பறக்க ஆரம்பிச்சு. இப்போ நிறைய பறவை இனங்கள் அழிஞ்சிக்கிட்டு வருது. எல்லாத்துக்குமே காரணம் மரத்தை வெட்டுறதும் ஒன்று. ரெண்டாவது கிராமங்கள் நகரமாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. சிட்டுக்குருவி மட்டும் சொல்லக்கூடாது, எல்லா பறவை இனத்தையும் அழிஞ்சிட்டு வருது. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுவோம் எல்லாருமே. நம்ம வீட்டில் உள்ள மாடியிலையோ எங்கோ ஒரு செல்ஃப்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல குருவிகளுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு அரிசி, தானியங்கள், அப்புறம் முக்கியமாக தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதனால கூட ஒரு சில பறவை இனத்தை நம்ம காப்பாற்ற முடியும். முழுசாக காப்பாற்ற முடியும்னு பரவாயில்ல, ஒரு சின்ன ஸ்டெப்பாச்சும் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, பாய்.